ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 ரிலீஸ் ஆன காந்தாரா படம் பார்த்துருப்போம். இப்போது காந்தாரா பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னால் பார்ட் 1 கதை சுருக்கம் 1 மினிட்ல பார்க்கலாம். காந்தாரா பகுதியில் வாழ்ந்த 300 வருடங்களுக்கு மேலான காட்டுவாசி மக்கள் பஞ்சுருளி, குளிகா போன்ற தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. நிலப்பகுதியில் இருந்த அரசர்களுக்கு காந்தாரா காட்டு மேலே ஒரு கண்ணு. அந்த மக்களை அடிமைப்படுத்தி அந்த மக்கள் வழிபடுற சிறு தெய்வங்களோட பவரையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பல தடவை முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அந்த காட்டில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தோட பேர் ஈஸ்வரன் பூந்தோட்டம். மற்றும் அந்த குளிகா, பஞ்சுருளி அந்த தெய்வங்களோட பவரை பற்றி தெரியாமலேயே அந்த காட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினச்சாங்க. அந்த தெய்வங்களோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்ட் 2ல இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் பார்ட் 1 கடைசியில் அந்த தெய்வம் சாமி ஆடிட்டு இருக்கும்போதே அந்த காட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சு போயிடுது. அந்த மறைஞ்சு போன இடத்துல அவரோட பையன் இந்த இடத்துல தானே எங்கள் அப்பா மறைஞ்சு போனார், இந்த இடத்தோட பேர் என்ன, இந்த இடத்துல வாழ்ந்த மக்களோட பேர் என்ன, அந்த தெய்வங்களோட பேர் என்னன்னு ஊர்க்காரங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்களும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் குளிகா, பஞ்சுருளின்னு சிறு தெய்வங்களை நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம முன்னோர்கள் அந்த சிறு தெய்வங்களை வழிபட்டு வந்தாங்க. அந்த சிறு தெய்வங்களும் நம்ம மக்களை எப்போ எல்லாம் காட்டுவாசிகளோ இல்லை சிற்றரசர்கள் துன்புறுத்தும் போது அவங்கள்ட்ட இருந்து இந்த சிறு தெய்வங்கள் நம்மளை காப்பாற்றி அப்படின்னு அந்த பையன்ட்ட கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே 300 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடம் எப்படி தோன்றுச்சு, அதாவது ஒரு பெரிய விண்கள் இந்த இடத்துல விழுந்து இந்த இடத்தோட பேர் தான் ஈஸ்வர பூந்தோட்டம் அப்படின்னு ஆச்சுன்னா அந்த பையன்ட்ட அந்த ஊர்க்காரங்க கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் எல்லாம் இங்கே இருக்க ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம முன்னோர்களில் இருந்த ஒரு அக்காவுக்கு இந்த ஆற்றுல இருந்து ஒரு அதிசய கல் கிடைக்குது. அந்த கல் பார்க்குறதுக்கு சிவலிங்கம் போல இருக்குது. நடுவில் சூலாயுதத்தோட குறியோடு இருக்குது. மக்கள் எல்லாம் இந்த அதிசய கல் இதுதான் நம்மளை காக்க வந்த கடவுள் ஈஸ்வரன் அப்படின்னு நினச்சி தெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க. அப்படியே கதை சொல்லிட்டு இருக்கும்போதே கதம்பர்களோட அரசனை காட்டுறாங்க. அந்த கதம்பர்களோட அரசன் ஒரு கொடுங்கோல் மன்னன். அவன் சிற்றரசர்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இவன் பேரரசனாக மாறிடுவான். அதுவும் இல்லாமல் அந்த காட்டுவாசிகள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இவனுக்கு அடிமையாக வச்சுருப்பான். அவங்க நாட்டோட கோட்டைகளை கட்ட சொல்கிறது, கோவில்களை கட்ட சொல்கிறன்னு அப்படி ரொம்ப கொடுங்கோல் மன்னனாக இவன் இருப்பான். அப்படி ஒரு நாள் அவன் கோட்டை பக்கத்தில் இருக்க கடலில் குளிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வயசான ஒரு கிழவரை பார்ப்பாங்க. அந்த கிழவர் தான் முக்கியமான கேரக்டர் இந்த படத்தோட. அவரோட பேர் தான் மாயாவி. உடனே தன்னோட படைகள்கிட்ட சொல்லி அந்த கிழவரை பிடித்து கொண்டு வாருங்கள், உடனே கொல்லுங்கள் அப்படின்னு ஆணை போடுவோம். அப்போ அந்த கிழவனை கூட்டிகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த தாத்தாவோட பாக்கெட்டில் நிறைய அந்த பட்டை, மிளகு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பாக்கெட்டில் இருந்து விழுந்துட்டே இருக்கும். அதை பார்த்ததும் அந்த அரசனுக்கு அந்த மூலிகைகளோட மகத்துவம் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். உடனே படை வீரர்கள்ட்ட இந்த கிழவனை கொல்லாதீர்கள் அப்படின்னு ஆணை போடுவான். அப்போ அந்த கிழவனோட உதவியோட நம்ம இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனை கூட்டிகிட்டு அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்குள்ளே என்டர் ஆகிறான். அதுதான் அந்த அரசனோட லாஸ்ட் நேரம் அப்படின்னு அவனுக்கு தெரியாமல் போகுது. உள்ளே போகும்போது படை வீரர்களையும் அரசனோட பையனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அவனை அந்த ஈஸ்வரன் பூந்தோட்டத்தை பார்த்து ரொம்ப வியப்படைக்கிறான். ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்கு, ஆனால் இருட்டாக இருக்கும்போது இதோட அழகை என்னால் ரசிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்தில் தீ வைப்பான் வெளிச்சத்துக்கான. அந்த மரத்தில் தான் அவங்களோட சிறு தெய்வங்கள் குளிகா இருக்கும். அந்த குளிகா மாயமாக அந்த அரசனை கொன்றும். அந்த கொன்று அதிர்ச்சியில் அங்கே அங்கே ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணற்றுக்குள்ளால தரன்னு இழுத்துட்டு போயிடும். காட்டுவாசி மக்கள் எல்லாம் அந்த கிணத்தை சுற்றி ஓன்னு கத்தி சத்தம் போட்டிருப்பாங்க. அந்த பையன் அவங்க அப்பா இறந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அப்படியே பயத்தில் அப்படியே மயங்கி போயிடுவான். அந்த மயங்கி கிடக்கிற பையன் அந்த கடம்பர்கள்னு ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட மாற்றான். அந்த மக்கள் அந்த பையனை மறுபடியும் இளவரசன்னு தெரிஞ்சது கோட்டைக்கு அனுப்பிடுறாங்க. அந்த கடம்பர்களோட ஸ்டோரி என்னன்னா, அவங்களும் இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை அடையணும்னு காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வர பூந்தோட்டத்தில் உள்ள அந்த சிறு தெய்வங்களோட சக்தியை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க அந்த சக்தியை ஆளணும், அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் காட்டில் இருக்க மக்கள் அந்த கடவுளே கதின்னா அந்த சக்தியின் மூலமாக நலன் பெற்று வாழ்ந்துட்டு இருக்கோங்க. கோட்டைக்கு திரும்ப வந்த ராஜசேகரன் வளர வளர பேங்க்ரான்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறான். அந்த ராஜ்யத்தை நல்ல மிக பிரம்மாண்டமாக வாழ்ந்துட்டு வர்றான். ஆனால் அவன் அந்த ராஜ்யத்தை பெருசாக உருவாக்குனால அந்த காந்தாரா காடை பற்றி நினைக்கும் போது பகீரன்னு இருக்கும். ஏன்னா தனக்கு கண்ணு முன்னால் தன்னுடைய தந்தை அழிந்ததை அவன் பார்த்தான்ல. அதனால் அந்த காந்தாரா காட்டு மேலே ஒரு பயம். அதனால் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க ட்வின்ஸு. ஒரு பையனோட பேர் குலசேகரன், பொண்ணோட பேர் கனகவதி. அந்த அரசனுக்கு பிறக்கிற பொன் குழந்தைக்கு கை கால் அசைவு இருக்காது. அந்த கை கால் அசைவில்லாத பொன் குழந்தைய தன்னை காப்பாற்றின கடம்பர்கள்ட்ட ஒப்படைக்கிறாரு. அவங்க அந்த குழந்தைய அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தைய காப்பாற்றிடுறாங்க.
அப்படி ஒரு பக்கம் பேங்க்ராவில் எல்லாமே இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் என்னென்னா அந்த காட்டில் காந்தாரா காட்டில் கிணத்துல வந்து ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைய சுற்றி சுற்றி ஒரு புலி வந்துட்டே இருக்குது. அதை அந்த காட்டு மக்கள் பார்க்குறாங்க. அந்த காட்டில் உள்ள வந்து ஒரு பெண்மணி வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட பேர் வந்து பெர்மி. ஆனால் அந்த குழந்தை வளர 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 நம்ம வந்து அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாயாவி அப்படின்னு ஒரு கிழவனை பார்ப்போமே, அந்த குழந்தையோட கண்ணுக்கு மட்டும் அந்த மாயாவி வந்து தென்படுவார். அந்த குழந்தை வந்து உட்காந்து பேசிகிட்டே இருக்கும். ஆனால் அந்த குழந்தை மற்ற காட்டுவாசிகள் எல்லாரும் அந்த குழந்தைய பார்க்கும்போது சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது போல் தோணும். ஆனால் அதனால எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க, என்ன உன் பையன் வந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், சும்மா கிணத்துல கிடச்ச குழந்தை இல்லை, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் அவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த மாயாவி அந்த உருவம் வந்து தெரியும். அந்த மாயாவி வந்து அந்த குட்டி பையனுக்கு கதை சொல்லும்போது, அதாவது பெர்மிக்கு கதை சொல்லும்போது, இந்த ஈஸ்வர தோட்டம் எப்படி உருவாச்சோ 300 வருடங்களுக்கு முன்னால் இந்த தோட்டம் எப்படி இருந்தேன்னு எல்லா கதையும் வந்து அந்த மாயாவி வந்து பெர்மிக்கு வந்து கதை சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் என்னென்னா, இந்த ராஜசேகரன் அவனுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதில் அவனோட பையன் வந்து குலசேகரனுக்கு வந்து பட்டாபிஷேகம் நடத்தி அவனை அரசனாக்குறான். ஆனால் அவன் அரசனாக இருந்தாலும் எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் கேட்பாங்க, எதுக்கு உங்கள் பையன் அந்த குலசேகரன் வந்து எப்படின்னா தீய செயல்களில் ஈடுபடுவான், அவன் வந்து நல்லாட்சி பண்ண மாட்டான், நீங்கள் எதுக்கு அவனை அரசனாக்கிங்கன்னு. அப்போ நம்ம ராஜசேகரன் சொல்லுவார், எனக்கு என் பையன் மேலே நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது என்னை ஒரு நாள் காப்பாற்றுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது, அதனால அவனை அரசனாக்குவேன்னு. அரசன் ராஜசேகரோட பையன் குலசேகரனுக்கு என்னென்னா பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட அந்த காந்தாரா காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம். எதனாலன்னா இந்த ராஜசேகரன் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, குலசேகரன் கனகவதி. ஏன்னா அந்த 2 குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே காட்டில் நடந்தது, தனக்கு முன்னால் அப்பா வந்து இறந்து போனது, அந்த கண்ணு முன்னால் பார்த்து அந்த பகீர சம்பவம் எல்லாத்தையும் சொல்லி 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 வளர்த்திருப்பாரு. அவங்களுக்கு மனசுக்குள்ளால ஒரு பீதியை வளர வச்சுருப்பாரு. ஆனால் இந்த குலசேகரன் வந்து அதெல்லாம் நம்புறதா இல்லை, எப்படியாவது அந்த காட்டுக்குள்ளே போகணும், அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை பார்க்கணும், அதில் என்ன இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதனால பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட படை வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு அவன் வந்து காட்டுக்குள்ளே போகிறான். அதே சமயம் ராஜா படையெடுத்து இந்த காட்டுக்குள்ளே வரும்போது நம்ம பெர்மி தான் அந்த காட்டுக்கு காவலனாக இருக்கான். ஆனால் பெர்மியை பார்க்கும்போது மக்களுக்கெல்லாம் இவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நல்ல அபீரமான ஒரு சக்தி இருக்குன்னு மட்டும் நம்புகிறாங்க. அந்த காட்டுவாசிகளோடு இன்னொரு பழக்கம் என்ன இருக்குன்னா, அவங்க வந்து விவசாயம் பண்ணும்போது விவசாயம் பண்ணுறதுல கிடைக்கிறதுல 3 பங்கு, ஒரு பங்கு அவங்க எடுத்துக்குவாங்க, ஒரு பங்கை வந்து கடவுளுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு பங்கை காட்டோட எல்லையில் கொண்டு வச்சுருவாங்க. எதனாலன்னா நிலப்பகுதியில் வாழ்கிற மக்கள்னால காட்டுப்பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சி வச்சுருவாங்க. அந்த காட்டுக்கு எல்லையில் வைக்கிற பொருட்களில் எடுத்து, அதாவது அந்த பட்டை மிளகெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து வியாபாரத்தில் விற்று நல்ல பெரிய ஆளாக வந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த மன்னன் வந்து காட்டுக்குள்ளே படையெடுத்து வரும்போது பெர்மி அந்த காட்டுவாசிகளால் தோற்கடிக்கப்பட்டு மன்னன் வந்து பயந்து நாட்டுக்கே திரும்ப வந்துடுறான். ஏன்னா அவன் ஒரு வீரமிக்க மன்னனும் கிடையாது, எதிர்த்து யாராவது வந்தால் துணிஞ்சு போர் புரிய அளவுக்கு மன்னனும் கிடையாது. ஏன்னா சூது வாது மது போதைன்னு அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களில் தான் அந்த குலசேகர மன்னன் வந்து இருக்கிறான். அதே சமயம் இந்த காட்டுவாசி மக்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டில் உள்ள மன்னனே நம்ம காட்டுக்குள்ளால் படையெடுத்து வந்துட்டால் ஏதோ ஒன்று அபசகுணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பெர்மி இருக்கால, அவங்களே நம்மளை பார்த்து பயந்து தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பயம் அப்படின்னு. ஏன்னா இவங்க 2 பேரும் போர் புரிஞ்சதில் படை வீரர்கள் எல்லாம் இவங்க காட்டுவாசி மக்கள் வந்து கொண்டு இருப்பாங்க, எல்லாரோட பாடி அங்கே தான் இருக்கும். சரி நம்ம பேங்க்ரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதை ஒன்ஸ் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிக்கு ஒரு ஆசை வரும். அதனால் அந்த இறந்து கிடந்த படை வீரர்களோட யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இவங்க வந்து பேங்க்ராவுக்குள்ளால போகிறாங்க. அதில் ஒரே ஒரு படை வீரனை மட்டும் கொல்ல மாட்டாங்க, அந்த படை வீரனோட உதவியோட வந்து பேங்க்ராவுக்குள்ளால என்ட்ரு ஆகுறாங்க, பேங்க்ரா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. பெர்மியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேங்க்ரா நகருக்குள்ளால் போகும்போது அந்த பட்டை மிளகெல்லாம் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ராஜ வீதியில் போட்டு வித்துட்டு இருக்கும்போது பெர்மிக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இந்த பொருட்களுக்கெல்லாம் இவ்வளோ வந்து டிமாண்ட் அதிகமாக அப்படின்னு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு போயிட்டு இருப்பார். அந்த டைம் வந்து அரசன் வந்து கோவில் கட்டிகிட்டு இருப்பான். கோவில் கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சிற்பி வந்து அப்படி லைட்டாக ஒரு சிற்பத்தை வந்து செதுக்கும்போது அதில் உள்ள ஒரு கல் வந்து அந்த தேன் கூட்டில் விழும்போது எல்லா மக்களும் ஓடுவாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த நாட்டோட அரசி இருக்காங்கல்ல, அதாவது அந்த குலசேகரோட தங்கச்சி, அவங்க வந்து சும்மா வந்து வெளியே சுற்றி பார்க்க வருவாங்க. அவங்களையும் அந்த தேன் விடாது, எல்லாம் போட்டு அந்த தேன் வந்து விரட்டிகிட்டே இருக்குமா. அந்த தேனி விரட்டிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் சந்திப்பு இருக்கும். எல்லோரும் உயிருக்கு பயந்து ஓடும்போது கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து ஒரு பெரிய ஒரு துணி போட்டு லாக்கப் பண்ணிடுறாங்க. 2 பேரும் அந்த நேரத்தில் வந்து மீட் பண்ணுவாங்க. அதான் ஹீரோயின் சந்திப்பு. அதில்
நம்ம ஹீரோவை வந்து அந்த அரசனோட படை வீரர்கள் எல்லாம் ஏதோ திருடர்கள் நம்ம நாட்டுக்கு திருட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு தேர், அந்த தேருக்கு மேலே சண்டை நடக்குது. அந்த தேர் என்னென்னா கண்ட்ரோல் இழந்து நல்ல ஸ்பீடாக போகுது. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்துக்குள்ளே தேர் வந்து விழப்போகுது. அந்த நேரத்தில் நம்மளோட ராணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கனகவதி சொல்கிறாங்க அவங்களோட படை வீரர்கள்ட்ட சொல்லி அந்த தேரை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. ஸ்டாப் பண்ணும்போது அந்த சண்டை வந்து அப்படியே முடியுதுங்க. அப்புறம் இந்த பெர்மியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அரசர்கிட்ட மாட்டிடுறாங்க. அங்கே அரசவையில் அவங்களுக்கு பெரிய தண்டனை நடக்குது. அதாவது அந்த அரசனோட பையன் குலசேகர மன்னன் இருக்கால, பயங்கரமாக போட்டு பெர்மியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ராஜசேகரன் இருக்கால, அந்த பெருமரசன், அவர் வந்து சொல்லிட்டு குலசேகரனோட அப்பா, சும்மா அடிக்காதீங்க, அவங்கள பார்க்க ரொம்ப இதாக இருக்கிறது, சரி என்னன்னு பார்ப்போம், அடிக்கலாம் வேண்டாம், சிறையில் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுட்டு போகிறாரு. ஏன்னா அவங்களோட பொண்ணு கனகாவதி அந்த காட்டோட அரசனை பார்க்குறதுக்கு அவனுக்கு ஏதோ சக்தி வாய்ந்தவன் போல இருக்குன்னு ஆல்ரெடி அவங்க அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் சரி அடிக்க வேண்டான்னு சிறையில் வந்து பெர்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து அடைச்சி வைக்கிறாங்க. சிறையில் அடைச்சிருக்க நம்மளோட பெர்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அரேபியர்களுக்கு அடிமையாக விற்கிறதுக்கு அரசன் வந்து பிளான் போடுறாரு. அந்த பேங்க்ரா கோட்டையோட எல்லையில் தான் ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தில் வந்து நம்ம பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கண்ட்ரோலில் இருக்க ஆள் வந்து நல்லா பார்க்க சிறுசாக தான் இருப்பான், ஆனால் காமெடி பீஸு. சரி நம்ம விற்கிறதுக்கு ஒரு 10 பேர் உள்ளே இருக்காங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது படை வீரர்கள் வெளியே இருப்பாங்க. உள்ளே என்ன சத்தம் கேட்டாலே நீங்கள் வந்து கதவை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் லாக்கப் பண்ணிடுவோம். போட்டுட்டு நீங்கள் எங்கே இருந்துடா வர்றீங்க, காந்தாராயிலேருந்து வர்றேன்னு சொன்னதும் இந்த நம்ம காமெடி பீஸ் இருக்கால ரொம்ப பயந்துக்கிடிங்க, பெப்புன்னு ஆளாயிரும், யாராவது வந்து என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து படை வீரர்கள் வந்து கதை வந்து திறந்து விட்ருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அம்மா ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டையாக இருக்கிற காமெடி பீஸ் வந்து ஓடி தப்பிடும். நம்ம ஹீரோ பெர்மி வந்து சிறையில் இருக்கார். அப்போ நெக்ஸ்ட் டே மறுபடியும் அந்த காமெடி பீஸ் வந்து பார்க்க வராங்க. சிறையில் இருக்க பெர்மியை பார்க்க வரும்போது நம்ம பெர்மி என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம காந்தார ஆட்கள்னு தெரியும் போது நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறையோட கதவை வந்து அவர் 2 கையால் அப்படி எடுத்துருவார். இதை பார்த்ததும் அந்த காமெடி பீஸ் ஓடி தப்ப ஆரம்பிப்பான். இல்லை நான் வெளியே வர மாட்டேன், நீ அங்கேயே நின்றுக்கோ, நான் இதை இறுக்கி பிடிச்சிக்கிறேன், நீ சொல்ல வந்ததை சொல்லணும். அப்போ நாங்கள் வந்து உன்னை வந்து அரேபிய அடிமைகளுக்கு விற்கிறதா பிளான் இருக்குது, நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு கண்டிஷனாக இந்த காமெடி பீஸ் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் எங்கள் காட்டில் வந்து ஒரு அதிசயமான மூலிகை இருக்குது, அந்த மூலிகையை தர்றோம், அதை வந்து நீ வந்து இது பண்ணிப்பார், ஸ்மோக் பண்ணிப்பார், நல்லா பயங்கரமாக இருக்கும்னு. அப்போ வந்து பெர்மி வந்து என்ன பண்ணுவான்னு, ஹீரோனா கையில் இருக்க ஒரு மூலிகையை வந்து அந்த காமெடி பீஸுக்கு ஸ்மோக் பண்ண கொடுப்பாரு. ஸ்மோக் பண்ண கொடுக்கும்போது அவருக்கு அப்படியே சொர்க்கத்தில் பறக்கிறது போல் இருக்குமா. அதை யூஸ் பண்ணி அந்த துறைமுகம் எப்படி இருக்குது, வியாபார நுணுக்கங்கள் எல்லாம் எனக்கு கற்றுக்குன்னு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போக வச்சு அந்த வியாபார நுணுக்கங்கள் துறைமுகத்தை எல்லாம் நம்மளோட கதாநாயகன் பெர்மி வந்து கற்றுக்குவார். அப்புறம் நம்மளோட ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சிறையிலேருந்து தப்பிச்சு காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. காட்டுப்பகுதிக்கு போயிட்டு வியாபார நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு நம்ம ஹீரோ அங்கே போய் விவசாயம் பண்ணி அந்த மிளகு, பட்டை, லவங்க எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்து ராஜவீதியில் விற்க ஆரம்பித்தது என்னென்னா, நம்மளோட அரசனோட பொண்ணு கனகவதிக்கு தெரிய ஆரம்பித்ததும் வந்து அவங்களோட படையாட்கள் வந்து உங்களை வந்து நம்மளோட ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. கனகவதி கூப்பிட்டதும் நம்மளோட பெர்மி வந்து மேலே வருவாங்க. மேலே வந்து இந்தாங்க உங்களை கூப்பிட்டது பயமுறுத்துறதுக்கு இல்லை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் என்னங்க லெட்டர் தர்றது, ஆல்ரெடி நாங்கள் எங்கள் வியாபாரத்தை வந்து ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தெனாவட்டா எப்பவும் போல் சொல்லிட்டு போயிடுவாருங்க. இவரோட தெனாவட்டை பார்க்க நம்மளோட ஹீரோயின் கனகவதிக்கு அவங்க மேலே ஒரு லவ்ஸ் வருது. அப்படியே அவங்களோட வியாபாரம், அவங்களோட லவ்ஸ் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. அந்த பக்கம் என்னென்னா, இவங்க டெய்லி வியாபாரம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது, அதாவது அவங்க காட்டுப்பகுதிக்கு போகும்போது ஒரு நாள் வந்து ஒரு புலி வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. அந்த புலி அட்டாக் பண்ண வரும்போது புலி வந்து ரொம்ப பக்கத்தில் வரும்போது அந்த புலியோட கண்ணில் வந்து ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளியும் நம்ம ஹீரோவோட கண்ணில் உள்ள ஒளியும் வந்து அப்படியே மேட்ச் ஆகும்போது இந்த புலி வந்து நம்மளை கொல்ல வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இல்லை புலியை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு. அப்புறம் இந்த புலி வந்து இவங்களை வந்து ஒரு பக்கமாக காட்டுக்குள்ளால் கூட்டிகிட்டு போகும், ஒரு வழிகாட்டியன்னே சொல்லலாம். கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் விடும். அந்த இடத்துக்கு போகும்போது இவங்க ஏதோ ஒரு சக்தி வந்து இவங்களை வந்து ஒரு மாதிரி ஆளுமை பண்ணுறது போல் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சவுண்டு கேட்கும், இவங்களுக்கு காதெல்லாம் கேட்காது, காதில் ரத்தம் வர்றது போல் இருக்கும். திடீரென்னு எல்லாரும் பயந்து ஒரு இடத்துல நிற்பாங்க. அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் பயப்படாமல் நம்மளோட ஹீரோ வந்து மறுபடியும் காட்டோட உள்பகுதியை நோக்கி போக ஆரம்பிக்கும் போது ஒரு மரத்தில் வந்து ஒரு பெரிய தேவாங்கு தொங்கிட்டு இருக்கு. அந்த தேவாங்கை வந்து நம்மளோட ஹீரோ வந்து ரிலீஸ் பண்ணி விடும்போது என்னென்னா, அது வந்து அந்த கடம்பர்களோட ஆதிக்கத்தில் இருக்க தேவாங்கு. அப்போ அந்த இடத்துல நிறைய தேவாங்கு வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண வரும்.
இந்த கடம்பர்களை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கிலே பார்த்துருப்போம். அந்த கடம்பர்களுக்கும் அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு மேலே ஒரு கண், அந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை கைப்பற்றணும், அவங்களோட தெய்வ சக்தியை கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. அந்த கடம்பருக்கு கூட ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. அவங்களுக்கு ஃபைட் நடக்கும்போது கடம்பர்களோட தலைவன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். அவன் வந்து நம்மளோட ஹீரோவால் எதிர்க்க முடியாது. அப்போ வந்து அந்த புலி வந்து அந்த கடம்பர்களோட தலைவனை வந்து கொன்று காட்டுக்குள்ளால் இழுத்துட்டு போயிடுது. அதில் நம்ம பெர்மியோட நம்ம ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அந்த இறந்த டெட் பாடி எடுத்துட்டு மறுபடி இவங்களோட இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு திரும்ப வந்துடுறாங்க. அதோட இன்டர்வெல் வந்துடுதுங்க. நம்ம ஹீரோவுக்கு பெர்மிக்கு வந்து இந்த காட்டோட உள்பகுதிக்குள்ளே நம்மளோட முன்னோர்கள் ஏன் நம்மளை அனுமதிக்கலை, எதனால் வந்து அந்த கடம்பர்களும் இந்த அரசனும் வந்து ஈஸ்வர பூந்தோட்டத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் வந்து வந்துட்டே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த காட்டுவாசி முன்னோர்களில் ஒருத்தவங்க வந்து கதை சொல்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னால் கடம்பர்கள் வந்து தங்குறதுக்கு இடம் கேட்டு வந்தாங்க. அவங்க தங்குறதுக்கு நாங்கள் இடம் கொடுத்தா அவங்க தங்குறதுக்காக வரல, இந்த ஈஸ்வர பூந்தோட்டத்தை கைப்பற்றி நம்ம ஈஸ்வரனோட சக்தியும் கைப்பற்றதற்காக வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் போகும்போது காட்டில் உள்ள பல விலங்குகள்லாம் இறந்துட்டே இருக்குது. எதனால் இறக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பித்து கடம்பர்கள் வந்து தேவாங்க வச்சுருந்தாங்க. அந்த தேவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு துன்புறுத்தி தேவாங்கோட ரத்தத்தை எடுத்து மந்திர சக்தியால் மற்ற உயிரினங்களையும் கொண்டுட்டு இருந்தாங்க. இதை எங்களுக்கு தெரிய வந்ததும் அவங்க கூட நாங்கள் சண்டை போட ஆரம்பித்தோம். பட் எங்களால் அவங்க கூட வின் பண்ண முடியலை. அப்போ வந்து புலி தான் வந்து எங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு நம்மளோட கதாநாயகனுக்கு முன்னோர்கள் வந்து கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பக்கம் கதை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, நம்ம குலசேகர மன்னனுக்கு வந்து பெர்மி வந்து அவங்களோட ராஜ வீதியில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒற்றர்கள் மூலமாக தெரிய வருது. உடனே பெர்மியை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். பெர்மிக்கும் இவனுக்கும் வந்து சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது நம்மளோட அரசன் வந்து நம்மளோட பேரரசன் இருக்காரல்ல, அதாவது குலசேகரனோட அப்பா வந்து சொல்கிறாரு, நீ எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் பையனுக்கு வந்து ரொம்ப வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் நடக்கும்போது இந்த குலசேகரன் மன்னன் என்ன பண்ணுறான்னா, இந்த அப்பாவை வந்து இப்படியே விட்டால் சரியாகாதுன்னு சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் மயக்கம் இருந்து கலந்து கொடுத்துட்றான். அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மயக்கம் வருது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குலசேகரன் வந்து சொல்லிட்டு போயிடுவான், அப்பா ஒரு நாள் தான் நீங்கள் ரெஸ்ட்டு, உங்கள் சாப்பாடில் நான் மயக்கம் மருந்து கலந்து வச்சுட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சாகலாம் மாட்டீங்க அப்படின்னு தெனாவட்டா போயிட்டு, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே, உங்கள் படை வீரர்களே தேவையில்லை, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காந்தாரா காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரா காட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து குலசேகர மன்னன் வந்து படையெடுத்து வர்றான் படை வீரர்களும். அவன் இங்கே காட்டுக்கு வரும்போது, அதாவது குலசேகரன் காட்டுக்கு வரும்போது மக்கள் எல்லாம் இங்கே நல்ல தூக்கத்தில் இருப்பாங்க. அப்போ படை வீரர்கள்ட்ட சொல்லுவான், தூக்கத்தில் இருக்கிறவங்களை கொல்றது ராஜநீதி கிடையாது, இவங்களெல்லாம் எழுப்பி விடு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரையும் தீப்பந்தம் கொளுத்தி எழுப்பி எல்லாரையும் ரொம்ப அடித்து துன்புறுத்தி கொண்டுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, நம்மளோட கதாநாயகன் ஹீரோ வந்து இங்கே அவனோட மக்கள் அடித்து துன்புறுத்தும் போது வியாபாரம் பண்ண போயிருப்பான். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, இவங்களை காப்பாற்றவும் முடியாது, அப்படி நிறைய மக்களை வந்து கொண்டு இருப்பான். அப்போ கடைசியில் நம்மளோட பெர்மியோட அம்மா வந்து எடுத்து வளர்த்துவாங்கல்ல, அந்த அம்மா வந்து ஈஸ்வரன் கோவிலுக்கு முன்னால் போய் நின்றுட்டு அவங்க காட்டுவாசி மக்களுக்குன்னு ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலை வந்து பாடுவாங்க. அப்போ காட்டுவாசி மக்கள் வந்து ஏதாவது செய்கை மூலமாக இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல. அப்போ வந்து தரையில் வந்து காது வச்சு கேட்கும்போது அந்த பாடல் சவுண்டு கேட்கும். நம்ம இல்லாமல் இந்த பாட்டு பாட மாட்டேங்களே, இன்றைக்கி என்ன புதுசாக இந்த நேரத்தில் இந்த பாட்டு பாடுறாங்க, ஏதோ காட்டில் ஏதோ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கதாநாயகன் நல்லா ஸ்பீடாக ஓடி வருவாங்க காட்டில் உள்ளவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு. தன்னோட மக்களை காப்பாற்ற ஓடி வரும்போது அந்த அரசன் வந்து பெர்மியோட அம்மா கையில் வந்து கத்தி வச்சுருப்பாங்க. அம்மாவை கொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மி வரும்போது, ஓ இதுதான் உன் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அரசன் வந்து அவங்க பெர்மியோட அம்மாவை வந்து கொன்னுடுவான். தன்னோட அம்மா இறந்த கோபத்தில் அப்படியே ஓடி வரும்போது அவங்க காட்டுவாசி மக்கள் அந்த சிறு தெய்வங்களை வந்து வழிபடுவாங்கல்ல, அந்த தெய்வம் வந்து குளிகா வந்து நம்ம பெர்மியோட உடம்புல வந்து ஏறுது. அதாவது பாடி லாங்குவேஜ் வந்து அந்த காந்தாரா ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம பார்ப்போம்ல, அதே மாதிரி பயங்கரமாக வந்து அவர் வந்து ஆடுறாரு. அந்த நடனத்தை பார்த்து நம்மளோட அரசன் வந்து என்ன இந்த நேரத்தில் நடனமா அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். ஆனால் பெர்மியோட உடம்புல வந்து அந்த தெய்வம் வந்து வந்திருக்கிறது வந்து அந்த அரசனுக்கு தெரியாது. அந்த பெர்மி வந்து நம்ம கதாநாயகன் வந்து அந்த தெய்வத்தோட சக்தியினால் அந்த படை வீரர்கள் எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியில் அரசனை தரதன்னு இழுத்து கழுத்தை பிடிச்சி கழுத்தை கடித்து அப்படியே கொண்டும்போது அது அந்த ஆவேசத்தை அடக்க முடியாது. அப்போ நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஒரு தாத்தா தெரிவாதில்ல, சின்ன வயசுலேயே மாயாவி, அந்த தாத்தா வந்து கடைசியில் வந்து நம்ம பெர்மியை வந்து தலையில் வந்து கை வச்சு அடக்கிடுவார். அப்புறம் நம்ம பெர்மி உடம்புல இருந்த அந்த தெய்வசக்தி வந்து வெளியே போகுது. ஈஸ்வர தோட்டத்தை பிரிக்கணும்னு சொல்லி வந்த அரசன் வந்து செத்து போகிறான். பாங்க்ராவில் வந்து அரசனோட இறுதி சடங்கு வந்து நடந்து
அரசனோட இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கோவில் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த கோவிலில் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண போகும்போது அந்த சிவலிங்கத்தை திறந்து பார்க்கும்போது அது வந்து கீறி இருக்கும். அப்போ வந்து புரோகிதர் வந்து அரசன்ட்ட சொல்லுவாங்க, நம்ம கோவிலில் வைக்க போகிற சிவலிங்கம் வந்து கீறி இருக்குது, இது நல்ல சகுனம் கிடையாது, இது வந்து நல்ல சகுனமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த காட்டில் இருக்காங்கல்ல அந்த சிறு தெய்வங்களோட உதவியோடு தான் நம்ம இனிமேல் இந்த சிவலிங்கத்தை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ண முடியும், அப்போ காட்டில் உள்ள தெய்வத்தை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காட்டில் உள்ள தெய்வங்களை இங்கே அழைச்சிட்டு வரணும்னா யாரோட உதவியோடு அழைச்சிட்டு வர முடியும்னா அவங்களோட பொண்ணு கனகாவதியை வந்து அனுப்பி வைப்பாங்க. பொண்ணு வந்து அங்கே காட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது காட்டுவாசிகள் எல்லாம் இப்போ வந்து இந்த நிலத்தில் உள்ளவங்களை பார்த்தா ரொம்ப கோபமாக இருக்காங்கல்ல, யாரை பார்த்தாலும் கொண்டுறாங்க, படை வீரர்கள் எல்லாம் அம்பு விட்டு கொல்லுவாங்க. அப்போ கனகாவதி மட்டும் ஃப்ரெண்டில் போகும்போது இப்போ நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு பெண்களையும் குழந்தைகளையும் கொல்ற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா அதையும் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்கணும். அப்போ கனகாவதி வந்து அவங்க கால் பக்கமாக விழுந்து வந்து மன்றாடுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோட்டு வந்து மன்றாடுறாங்க, நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கலாம், இனிமேல் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கல, உங்கள் கடவுளை இங்கே எடுத்துகிட்டு வாங்க, கோட்டைக்குள்ளே அவங்க கடவுளோட உதவியோட சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணலான்னு. அப்போ நம்ம ஹீரோ சொன்னார், எங்கள் கடவுளெல்லாம் அங்கே வராது, நாங்களும் அங்கே வரமாட்டோன்னு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, கடவுள் சொன்னாங்களா இல்லை கடவுள் வராதுன்னு இல்லை நீங்கள் சொல்கிறீங்களான்னு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே பதில் பேச முடியலை. சரி, ஏன்னா அவங்க கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு இங்கே காட்டில் உள்ள சின்ன கற்களையும் அவங்களோட சிலை வழிபாடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்க காட்டில் உள்ள அவங்க தெய்வங்களோட உதவிகளோட அங்கே நாட்டுக்கு போகிறாங்க. போய் கோவிலுக்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து வைக்கிறாங்க ராஜா கிட்ட. அது என்னென்னா, இனிமேலாவது நீங்கள் தர்ம முறைப்படி வந்து ஆட்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கே அடிமைகளாக நீங்கள் நிறைய பேரை பிடிச்சி வச்சுருக்கீங்களா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து விடுவிக்கணும், விடுவிச்சு மறுபடியும் காட்டுக்கே அனுப்புங்க, இதுதான் என்னோட கோரிக்கை அப்படின்னு நம்மளோட ஹீரோ வந்து ராஜா கிட்ட முறையிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ கும்பாபிஷேகம் முடிஞ்சு அவங்க அகதிகளாக அடிமைப்படுத்தி வச்சுருந்தா காட்டுவாசி மக்களையும் காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே எல்லாருமே நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ராஜாவோட கனவில் அந்த மாயாவி என்னும் நம்ம ஒரு தாத்தாவை பார்ப்பேன்ல, அந்த தாத்தா வந்து கனவில் வந்து நீ எதுக்கு வந்து தர்ம வழியில் தான் போகணும், எதுக்கு அவங்ககிட்டேருந்து சிறு தெய்வங்களெல்லாம் வாங்கி உன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்க, இதெல்லாம் நீ அவங்கக்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஒரு கனவு வருது நாட்டோட. அப்படியே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கா, மறுபக்கம் என்னென்னா நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஹீரோட அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவோட ஆன்மா வந்து ஹீரோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த அம்மா வந்து பெர்மியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு காட்டு பாதை வழியாக கூட்டிகிட்டு போய் அந்த மாயாவி இருக்காங்கல்ல அந்த தாத்தாவை வந்து அந்த கடம்பர்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க, அந்த அவரோட கண்ணீரில் வந்து ஏதோ அவங்க மந்திர தந்திரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து கனவுல வந்து சொல்கிறாங்க. திடீரென்னு இவர் பயத்தில் கனவுலேருந்து எந்திரிக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே புரிய வருது. அப்படியே அவர் அந்த கூரையை விட்டு வீடை விட்டு வெளியே வரும்போது காட்டுவாசி மக்கள் எல்லாம் அழுதுட்டு வருவாங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மை போட்டு சுகம் இல்லாமல் அப்படியே இறந்து போகுது, நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இதில் தான் ட்விஸ்ட் என்னென்னா, அந்த கனகாவதி அப்படி நைஸாக வந்து பேசி இங்கே காட்டில் இருக்க அந்த சிறு தெய்வங்களோட பவரை வந்து நாட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து அது புரிய இந்த கடையோட ஃப்ளாஷ்பேக் இப்போ தாங்க வருது. அதாவது நம்மளோட கனகவதி இருக்காங்கல்ல, அவங்க தான் மெயின் வில்லி. என்னென்னா சின்ன வயசில் அவங்க பிறக்கும்போது கைகால் செயலிழந்து இருக்கும்ல, அந்த குழந்தைய வந்து கடம்பர்கள்ட்ட வளர்க்க கொடுப்பாங்க. அந்த கடம்பர்களோட தாய்ப்பால் கொடுத்தா இந்த குழந்தை ரொம்ப வலுவாக வளரும்னு. அந்த கடம்பர்கள் வந்து அந்த காந்தார பூந்தோட்டத்தையும் அந்த பூந்தோட்டத்தை எப்படி அடையணும்னு நயவஞ்சமாக சொல்லி வளர்த்துருப்பாங்க. அதே சமயம் இந்த மன்னனுக்கும் தன்னோட முன்னால் வந்து அப்பா இறந்து போனார், அதனால் எப்படியாவது அந்த காந்தார பூந்தோட்டத்தில் உள்ளவங்கள பழி வாங்கணும், அதை அடையணும்னு ஒரு வெறி இருக்கும். அதனால் பொண்ணையும் அப்படியே வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க. அப்புறம் கனகாபதி வந்து அவள் தான் மெயின் ரோலாக இதில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கா. என்னென்னா நம்ம ஹீரோ காந்தாரா வந்து அப்படியே மயக்கி அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது, அதாவது அந்த அந்தரங்க பகுதி அந்த அரச அவையில் அந்தரங்க அறை இருக்கும் இல்லையா, அந்த பழைய காலத்துல எல்லாம் அதே மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த அந்தரங்க பெண்கள் எல்லாம் வச்சு அவரோட நகங்கள் அந்த முடி எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருப்பா. ஃப்யூச்சரில் வந்து மந்திர தந்திரம் பண்ணுறதுக்காக அவங்க அண்ணாவையும் நல்லா உசுப்பேற்றி அண்ணாவையும் போட்டு தாக்கி அந்த அரியணையில் ஏறி உட்காந்துருப்பா நம்மளோட கனகவதி ஹீரோ. ஏன்னா அந்த காட்டில் உள்ள தெய்வங்களோட பவரையும் இங்கே நாட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்தாச்சு, அதனால் நீ காட்டில் உள்ளவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த அரியணையில் உட்காந்து சிரிச்சிட்ருப்பா. அப்போ தான் நம்மளோட ஹீரோவுக்கு வந்து புரிய வருது. அப்போ ஹீரோவோ அந்த காட்டில் உள்ள காட்டுவாசிகள் எல்லாம் சேர்ந்து நாட்டில் இந்த மன்னன் கூட போர் புரிய வருவாங்க. இந்த மன்னனும் சேர்ந்து 2 பேருக்கும் ஃபைட்டு நடக்கும்போது இந்த கனகவதி அவங்க அப்பாவும் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு இடத்துல உட்காந்து அந்த மந்திரவாதம் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனோட அந்த முடியும் அவனோட அந்த நகத்தையும் வச்சு மந்திரவாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது அதிகரிக்க.
அவன் மந்திரவாதம் பண்ணி அவங்க தாத்தாவோட ஆன்மாவை அவங்க அப்பாவை ராஜசேகரனோட உடம்புல வந்து வர வைக்கிறா. அவங்களோட சக்தி வந்து அதிகமாகும் போது அவங்க அப்பாவும் பொண்ணு வந்து வெளியே வர்றாங்க போர் பண்ணுறதுக்கு. யாராலையும், அதாவது நம்மளோட ஹீரோவாலே அவங்களால எதுக்க முடியலை. எல்லாரையும் இவங்க கொண்டு போட்டுட்ருக்காங்க. ஹீரோ வந்து நல்ல முயற்சி பண்ணி பார்த்தும் அவங்களோட பவருக்கு கண்ட்ரோல் அவரால் முடியவே இல்லை. அப்போ வந்து அந்த மாயாவி அந்த தாத்தா வந்து ஹீரோவோட கண்ணுக்கு தெரிகிறாரு. அப்போ நீ எதுக்காக பிறந்த, புலி வந்து எதுக்காக உன்னை காப்பாத்துச்சுன்னு எல்லா கதையும் வந்து அப்படியே ஒரு செகண்டில் வந்து நம்மளோட ஹீரோவுக்கு வந்து புரிய வைக்கிறாரு அந்த மாயா. காட்டுக்குள்ளால கங்கை இருக்குது. கங்கை வந்து ஒன்று வழி காட்டுவானோ. உள்ளே போகும்போது அந்த காட்டுக்குள்ளால ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணற்றுக்குள்ளே போனால் அங்கே பெரிய பிளேஸே இருக்கும். அங்கே வந்து உள்ள ஒரு பெரிய வராகி மாதிரி ஒரு பெரிய ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்துக்கும் நம்மளோட ஹீரோவுக்கும் வந்து ஃபைட் நடக்கும். ஃபைட் முடிஞ்சு அப்படி ஸ்ட்ராங்காக அப்படி சிவலிங்கம் பக்கத்தில் நிற்பார். சிவலிங்கம் பக்கத்தில் போய் நிற்கும்போது அப்படி சிவபெருமானே நிற்கிறது போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நம்மளோட ஹீரோவை பார்க்க. சிவபெருமான் தோட்டத்தில் இருக்கிற அந்த நம்மளோட ஹீரோவை பார்த்து அங்கே உள்ள அந்த வராகி உருவப்போத்தில் ஒரு பெரிய உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் வந்து அப்படியே வழிபடும். அப்போ அந்த சிவபெருமான் உடம்புல உள்ள அந்த சக்தியோட நம்மளோட ஹீரோ வந்து இங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ணி அப்படியே அந்த கனகாவதியோட அப்பாவை கொல்ல போகும்போது கனகாவதி ஃப்ரெண்டில் வந்து நிற்பாங்க. நான் வந்து ஒரு 16 ரூபன், நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் கையில் ஒரு சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கம் இல்லை, உன் கையில் ஒரு சூலாயுதம் இருந்தால் நீ என்ன உனக்கு பெரிய பவர்னு மனசில் நினைப்பா அப்படின்னு அந்த கனகாவதி வந்து கேள்வி கேட்பாங்க. அப்போது நான் ஒரு பெண்ணு, முடிஞ்ச நீ என்னை தொட்டுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்னோட சகோதரியை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் தெய்வத்தை வந்து கூப்பிடுவார். அப்போ அந்த தெய்வம் வந்து அப்படியே நம்மளோட ஹீரோவோட உடம்புல வந்து அப்போ அர்த்த நாதீஸ்வரர், ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு தோற்றமாக வந்து நம்மளோட வில்லி ஹீரோயின் இருக்காங்களே அவளை வந்து கொன்றுட்டு அவங்க அப்பாவையும் திரிசூலம் வச்சு கொன்னதுக்கு அப்புறமாட்டு அந்த நம்மளோட ஹீரோ இருக்காங்க அப்படியே அந்த கிணற்றுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த சாப்டர் வந்து முடியுது. அந்த குட்டி பையன் ஆமாம் இப்போ அந்த கிணற காணோம் என்னாச்சு அப்படின்னு ஊர்க்காரங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கும்போது ஊர்க்காரங்க சொல்கிறாங்க அதுக்கும் ஒரு புராண கதை இருக்குங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த படம் முடியுது. அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா காந்தாரா 3 வந்து வரப்போகுது. அதுக்கு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.